ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு கப்பில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் எடுத்துக்கிறேன். பாலில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். இப்போ கலக்கி விட்டதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஓரமாக வச்சிடுறேன். இப்போ ஈஸ்ட் நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதை ப்ரெட்டில் சேர்க்குறது ரெடி ஆயிடுச்சு. வாங்க டோனட் செய்ய ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே டோனட் செய்கிறதுக்காக 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். 1 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நான் ஏற்கனவே கலக்கி வச்சுருக்க ஈஸ்ட் மில்கை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நல்லா டைட்டாக இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பட்டர் தடவி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டுடுறேன். மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு. அதை நல்லா பிசைஞ்சு இப்போ அங்கே பால் மாதிரி ரெடி பண்ணதை சப்பாத்தி கட்டையில் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறேன். ஒரு அளவுக்கு மீடியமான சைஸில் தேய்ச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கிறேன். ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் டோனட் ஷேப் போடுறதுக்காக நடுவில் ஒரு சிரப் மூடியை வச்சு அங்கேயும் ஒரு ஓட்டை போட்டு ஷேப் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இதே போல் நான் இங்கே 4 டோனட் செஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரு அரை மணி நேரம் போல் அதை ஊற விட்டுறேன். நான் இங்கே 1 கப் மாவு எடுத்திருந்தேன். அந்த 1 கப் மாவில் எனக்கு 4 பெரிய டோனட், ஒரு குட்டி டோனட் செய்ய வந்துச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் போல் ஒரு மூடி போட்டு ஊற விட்டுடுறேன். டோனட்காக நான் இங்கே டார்க் சாக்லேட் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் 1 ஸ்பூன் பால் ஊற்றி மெல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் செஞ்சு வச்ச டோனட்டை ஒன்று ஒன்றா போட்டு சிம்மில் வச்சு 2 சைடும் புரிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இதே போல் நான் செஞ்சு வச்ச எல்லா டோனட்டையும் செஞ்சு எடுத்து வைக்கிறேன். செஞ்சு வச்ச எல்லா டோனட்லேயும் சாக்லேட்டை நல்லா தடவி அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ டோனட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. போல் சாக்லேட்டை தடவி எல்லா டோனட்டையும் எடுத்து வச்சுக்கிறேன். மேலே நான் சர்க்கரையை தூவி சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ டோனட் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு.